12th அக்கௌண்டன்சி. 12th அக்கௌண்டன்சில யூனிட் 1 பார்க்க போறோம். யூனிட் 1ல உள்ள எக்ஸைஸ்ல உள்ள 19th சம் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா, நம்ம சேனலோட நேம் என்ன அப்படின்னா மார்க்ஸ் ஸ்கோரர் 100. ஓகேவா? நம்ம சேனல்ல வந்து 12க்கு வந்து சப்ஜெக்ட் வைஸா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, பிளேலிஸ்ட் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரியா நீங்க யாரெல்லாம் வந்து நம்ம சேனல்ல உள்ள ஷார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துருக்கீங்க. இங்கிலீஷ்க்குலாம் வந்து நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, ஷார்ட்ஸா வந்து போட்டிருக்கோம். அதாவது பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் வந்து. அதே மாதிரி லாங் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம ஈச் அண்ட் எவ்ரி பிளேலிஸ்ட்டுமே நீங்க செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரியா நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா, தியரியுமே நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம், பிளேலிஸ்டா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம நீங்க செக் செக் பண்ணி பாருங்க. ஈச் அண்ட் எவ்ரி பிளேலிஸ்ட்டுமே மஸ்ட் வந்து ஒரு லாங் வீடியோ இருக்கும். லாங் வீடியோஸ்ல எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, பிடிஎஃப் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணி வச்சிருப்போம். ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரியே அக்கௌண்டன்சிக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, சாப்டர் வைஸா வந்து அதாவது யூனிட் வைஸா வந்து நம்ம போத் இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரியே எக்ஸசைஸ் சம்மும் வந்து நம்ம சொல்யூஷன் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ என்ன அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு வந்து டில் டேட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 17 வரைக்கும் நம்ம சொல்யூஷன் வந்து பார்த்துருக்கோம். அப்ப எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னா, இன்டெப்த்தா பார்த்துருக்கோம். இன்டெப்த்தா அப்படின்னா, அதாவது நீங்க ஈச் அண்ட் எவ்ரி சம்மும் நம்ம சேனல்ல உள்ள எல்லா வீடியோஸ் வந்து நீங்க ரெஃபர் பண்ணிட்டு சம் செஞ்சீங்க அப்படின்னா, எங்கேயுமே சம்ஸ் வந்து இன் பிட்வீன்ல ஸ்டக் ஆகாது. அதே மாதிரியே எந்த என்ட்ரியுமே நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. ஏன் அப்படின்னா, நம்ம சேனல்ல வந்து எல்லா சம்ஸுமே வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அதாவது டீட்டெயில்டா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்குறோம். ஸோ சம்ஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு அதாவது ஒரு கஷ்டமாவே இருக்காது. ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனல்ல உள்ள அதாவது என்ன அப்படின்னா அக்கௌண்டன்சிக்கு இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரியா எக்ஸசைஸமும் நம்ம என்ன பண்ணிட்டு வரோம் அப்படின்னா, அதாவது பேக் டு பேக் வந்து கவர் பண்ணிட்டே வரோம். ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியா இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னா, அதாவது யூனிட் 1ல உள்ள எக்ஸசைஸ் சம் வந்து கவர் பண்ண போறோம். ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எக்ஸசைஸ் சம் வந்து அப் டு 18 வரைக்கும் நம்ம சொல்யூஷன் வந்து பார்த்தாச்சு. இன்கேஸ் ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் பார்க்கல இந்த பிளேலிஸ்ட் வந்து நம்ம சேனல்ல வந்து டிஸ்பிளேல ஹைலைட் ஆகுதா, அந்த பிளேலிஸ்ட் நீங்க செக் பண்ணல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. அதாவது எனக்கு ஏதாவது ஒரு சம்ல வந்து டவுட் வருது அப்படின்னா, அந்த கிளாரிஃபிகேஷன் கூட நீங்க நம்மளோட சேனல்ல உள்ள வீடியோஸ் வந்து நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ்மே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செப்பரேட்டா பிளேலிஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம என்ன பண்ணுங்க அப்படின்னா, செக் பண்ணி பாருங்க. எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி நீங்க பார்த்துட்டு போனோம் அப்படின்னா, எங்கேயுமே வந்து எக்ஸாம்ஸ்ல வந்து அதாவது பேலன்ஸ் ஆகாம எங்கேயுமே வந்து இன் பிட்வீன்ல வந்து அப்படியே ஸ்டாப் ஆகாது உங்களுக்கு சம்ஸ். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஏன் வந்து ஒவ்வொரு என்ட்ரியும் வந்து என்ன ரீசனுக்காக டெபிட் சைட் போடுறோம், என்ன ரீசனுக்காக கிரெடிட் சைட் போடுறோம்னு சொல்லி நம்ம மீனிங் பார்த்து பார்த்து பார்க்கறனால உங்களுக்கு என்ன அப்படின்னா, அதாவது உங்களோட மெமரியில வந்து ரிஜிஸ்டர் ஆயிடும். ஸோ வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க, மிஸ்டேக்ஸை வந்து விட மாட்டீங்க. அப்போ அக்கௌண்டன்சி அப்படின்னா சம்ஸ் வந்து நம்ம சேனல் உள்ள வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, மார்க்ஸ் வந்து அதிகமா ஸ்கோர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எக்ஸைஸ் 19th சம் பார்க்க போறோம். இன்கேஸ் வந்து 18th சம் வரைக்கும் நம்ம நீங்க எக்ஸைஸ் சம் பார்க்கலைனாலும் நீங்க என்ன பண்ணுங்க, ரெஃபர் பண்ணிட்டு கூட வாங்க. அதே மாதிரி இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸும் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், அப் டு 17 வரைக்கும் போட்டிருக்கோம். அப்கமிங் டேஸ்ல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யூனிட் வைஸா வந்து போத் இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸசைஸ் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்ன சம் பார்க்க போறோம் அப்படின்னா, 19th சம் யூனிட் 1ல உள்ள 19th எக்ஸசைஸ் சம் வந்து பார்க்க போறோம். ஓகே, அப்போ ஒரு சம் எடுத்தோன்னே யூஸ்வலா என்ன பண்ணணும் அப்படின்னா, கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணோம். அதே மாதிரியா அந்த சம்ல வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்றதையும் நம்ம என்ன செய்யணும், செக் பண்ணணும். ஓகே, அப்ப கிவன் டேட்டா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி டேபிள் காலம்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து என்ன செஞ்சிருக்காங்க, லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதிட்டாங்க. ஓகே, அப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, ப்ரிப்பேர் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியா பேலன்ஸ் ஷீட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, நம்ம யூஸ்வலா வந்து நம்ம சேனல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சம் எடுத்தோம் அப்படின்னா சம்மோட ஃப்ளோ பார்ப்போம். என்ன ஒரு சம் ஃப்ளோ அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உள்ள சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சம் ஃப்ளோ அப்படின்னா எப்படி ஈச் அண்ட் எவ்ரி சம்மே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். என்ன யூஸ்க்காக இந்த மாதிரி வந்து சம் ஃப்ளோ பார்த்து பார்க்குறோம் அப்படின்னா, அதாவது என்ன அதாவது
நம்ம சம்மோட கிவன் டேட்டா வச்சு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த மாரி என்ன ஃபார்மேட்ட வந்து ஃபர்ஸ்ட் பிரையாரிடைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த சம் ஃப்ளோல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரியா? அப்ப இது வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம இது நீங்க உங்க நோட்ல கூட எழுதி வச்சுக்கோங்க. அது புக்ல வந்து ஒரு ஸ்கிரிப்லிங் பேட் அது எனிதிங்ல வந்து நீங்க இந்த மாரி நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சரி. இப்போ 19த் சம்ல என்ன வந்து ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்கன்னு நம்ம இப்பதான் ரீட் பண்ணோம். என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ப்ரிப்பேர் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே. சரி. அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? கிவன் டேட்டாவெல்லாம் பார்ப்போம். அப்ப கிவன் டேட்டா என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேபுலர் காலத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏர் குடுத்து 2 செட் ஆஃப் என்ட்ரீஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகே. எப்படி வந்து இப்ப குடுத்துருக்க இது என்ன குடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் டேபுலர் காலத்துல பாருங்க. என்ன லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க என்ட்ரிய வந்து அப்படின்னா, 31 டிசம்பர் 2017ன்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அப்போ நம்ம யூசுவலா என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் என்ட்ரீஸ் வந்து குடுத்திருந்தாங்க. ஒரு ஏர வச்சு குடுத்திருந்தாங்க அப்படின்னா, அதுக்கு கான்ட்ராஸ்ட்டா மஸ்ட் என்ன குடுத்திருப்பாங்க, இன்னொரு ஏர் குடுத்திருப்பாங்க. இங்க என்ன இருக்கு அப்படின்னா 2017 இருக்கு. அப்ப அதுக்கு கான்ட்ராஸ்ட்டா என்ன குடுத்திருக்காங்க 2018. ஓகே. அப்போ இதுலருந்து என்ன ஐடென்டிஃபை பண்ண போறோம் அப்படின்னா, 2017க்குள்ள லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க எல்லா என்ட்ரீஸுமே என்ன அப்படின்னா, ஓப்பனிங்க்குரிய என்ட்ரீஸ். ஓகேவா? எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு புரியுதா? 17 அப்படின்னா, அப்ப என்ன சொல்லிருக்காரு 2 என்ட்ரி குடுத்துருக்காங்க. அதுல வந்து எது ஓப்பனிங், எது க்ளோசிங்ன்னு வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்து எங்கேயோ பார்த்திருப்போம். 11த்லயே பார்த்திருப்போம். ஸோ இது என்ன அப்படின்னா, உங்களோட கிளாரிஃபிகேஷன்க்காக திரும்ப வந்து அகைன் வந்து உங்களுக்காக நான் வந்து மென்ஷன் பண்ணேன். ஓகேவா? அப்ப 18ங்கிறது என்ன? க்ளோசிங். ஓகேவா? இத எழுதி வச்சுக்கோங்க. என்ன ரீசன்க்காக எழுதி வச்சுக்கணும் அப்படின்னா, ஏன்னா இந்த மாரி வந்து இப்படி பல்க்கா இவ்ளோ என்ட்ரீஸ் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன ஆகும்? கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஆகும். அந்த ரீசன்க்காக இந்த மாரி கூட நீங்க குட்டியா ஹிண்ட் மாரி உங்க புக்ல எழுதி வச்சுக்கோங்க. ஓகே. இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அப்ப குடுத்துருக்காங்க. ஓப்பனிங் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேப்லெட் காலத்துல. நெக்ஸ்ட் வந்து சம் என்ட்ரீஸ வந்து அதோட நேம் வச்சு இந்த மாரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. அப்ப இதெல்லாம் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அப்ப கிவன் டேட்டாலாம் என்ன செஞ்சிருக்காங்க? இந்த மாரி லிஸ்ட்டா வந்து சர்டைன் அமௌண்ட் வச்சு அதுக்கு ஒரு என்ட்ரீஸ் குடுத்துருக்காங்க. சரி. அப்ப நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகே. அப்ப ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ இந்த சம்ல வந்து கிவன் டேட்டா குடுத்துருக்கிறத வச்சு என்ன செய்ய முடியாது? டைரக்ட்டா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு 2 ஃபார்மட் போடணும். எப்படி மேம் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஏன் அப்படின்னா, அதாவது நீங்க வந்து கிவன் டேட்டாவ நல்லா செக் பண்ணி பாருங்க. அதுல என்ன அப்படின்னா, ஒரு சர்டைன் அமௌண்ட்லாம் குடுத்திருக்க மாட்டாங்க. அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல உள்ள ஓப்பனிங் கேப்பிட்டல் வந்து குடுக்கல. அதே மாதிரியே வேற என்ன குடுக்கல அப்டின்னா, அதாவது கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து குடுக்கல. சம்ல வந்து வேர்டிங்ஸ்ல வந்து பாருங்களேன், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் குடுத்துருக்காங்க. சேல் குடுத்துருக்காங்க, சேல் ரிட்டர்ன் குடுத்துருக்காங்க. அதாவது சேல் ரிட்டர்ன்லாம் எங்க யூஸ் பண்ணுவோம்னு ஞாபகம் இருக்கா? பேலன்ஸ் ஷீட்ல வந்து யூஸ் பண்ணுவோம். பேலன்ஸ் ஷீட் வந்து இந்த சம்ல கேட்டிருக்காங்களா? அப்ப சேல் ரிட்டர்ன் தெரியும். பர்ச்சேஸ் வந்து கிவன் டேட்டால குடுக்கல. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் மட்டும் குடுத்துருக்காங்க. அதே மாதிரியே ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 2 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. சரியா? அப்போ இதெல்லாம் வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னு உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து கண்டிப்பா என்ன இருக்கும்? உங்களுக்கு வந்து ஃபெமிலியரா நீங்க எங்க செஞ்சிருப்பீங்க? 11த்ல செஞ்சிருப்பீங்க. ஸோ அப்ப பர்ச்சேஸ் வந்து குடுக்கல. ஓகே. பர்ச்சேஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஃபார்மட் போடணும். என்ன ரீசன்க்காக போடணும் அப்படின்னா, டு ஃபைண்ட் அவுட் தி ஓப்பனிங் கேப்பிட்டல். ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப வந்து என்ன செய்ய போறோம்? சால்வ் பண்ண போறோம். ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே. அப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் செய்யறதுக்கு முன்னாடியே அதோட ஃபார்மட்ட ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாம். அப்போ ஃபார்மட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது லயபிலிட்டீஸ் வந்து சம் என்ட்ரீஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அசெட்ஸ்க்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க? அதாவது சம் என்ட்ரீஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்போ லயபிலிட்டீஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா எட் டு பே அப்படி இல்லைன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம எங்க பார்த்தோம்? நம்ம ப்ரீவியஸ் சம்ஸ்ல எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். எட் டு பே ஆர் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க கூட உங்க புக்ல கூட இந்த மாதிரி சைட்ல எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அப்ப லயபிலிட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏன் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அது கீழே உள்ள என்ட்ரிஸ் எல்லாம் பாருங்களேன். அப்போ மேட்ச் ஆகும். அந்த மீனிங்க்கு என்ன ஆகும்? மேட்ச் ஆகும். அப்ப என்ன இருக்கு? எட் டு பே அதே இல்லாத ரெஸ்பான்சிபிலிட்டி. 2ல ஏதாவது எந்த மீனிங்னாலும் அதுக்கு வந்து ஆப்டா வந்து என்ன சொல்லும்? மேட்ச் ஆகும்.
பாருங்களேன். அப்ப பேங்க் ஓவர் டிராஃப்ட்டா இருந்தாலும் இன்னும் எட் டு பே நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி டு பே தட் பர்ட்டிகுலர் அமௌண்ட். அதே மாரி லோன், பேங்க் லோனு எதா இருந்தாலும் சரி சண்டே கிரெடிட்டார்ஸ்னாலும் என்ன பண்ணணும்? வாட் எவர் இட் இஸ் நம்ம தான் வந்து பே பண்ணணும். பில் பேயபிள்னாலும் என்ன பண்ணணும்? அப்ப மீனிங் வந்து கரெக்ட்டா ஆப்ட்டா இருக்கா இந்த வேர்டுக்கு? அப்ப சிங்கிள் லைன்ல என்ன செஞ்சாச்சு? இந்த லயபிலிட்டீஸ்ல உள்ள எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அப்போ அசெட்னா என்ன? அப்போ அசெட்னா என்ன அப்படின்னா எனி கைண்ட் ஆஃப் கேஷ். ஓகேவா? அப்போ எனி கைண்ட் ஆஃப் கேஷ்னா எப்படி அப்படின்னா அது கீழே உள்ள லிஸ்ட் ஆஃப் என்ட்ரிஸை பாருங்க. அப்போ உங்களுக்கு மீனிங் வந்து கரெக்டா வந்து சிங்கிள் வேர்ட்ல வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண மீனிங் வந்து கரெக்டா வந்து மேட்ச் ஆகும். கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், ஏதோ ஒரு ஃபார்மேட்ல வந்து நம்ம கிட்ட வந்து கேஷ் இருக்கு. பேங்க்னாலும் சரி அமௌண்ட் வந்து யாரோடது? கேஷ் வந்து அந்த பேங்க்ல உள்ள அமௌண்ட் வந்து நம்மளோட அமௌண்ட் தான். ஸோ சண்டே டெப்டாஸ்னாலும் என்ன? அதாவது அமௌண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணுவோம். யாராவது வந்து நம்ம கிட்ட வாங்கின ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து அமௌண்ட் குடுத்தாங்க அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணுவோம். அப்ப ஏதோ ஃபார்மேட்ல கேஷ் வந்து நம்ம வந்து ரிசீவ் பண்றோம். ஓகேவா? அல்லது கேஷ் வந்து நம்ம கிட்டயே இருக்கு. ஃபிக்ஸ்ட் அசெட்னா எப்படி வரும் அப்படின்னா, இப்ப நீங்க ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி ஏதோ சம்திங் வச்சிருக்கீங்க. அது எப்படி வந்து அசெட் கீழ வரும் அப்படின்னா, அத வந்து நீங்க ரீசேல் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு கேஷ் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அப்ப வந்து அப்போ உங்களுக்கு மீனிங் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்ப லயபிலிட்டிஸ்னா என்ன, அசெட்னா என்னன்னு பார்த்தாச்சு. ஓகே. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ங்கிற ஃபார்மட் வந்து என்ன பர்பஸ்க்காக போடுறோம் அப்படின்னா, டு ஃபைண்ட் அவுட் தி கேபிட்டல். ஓகே. அப்போ என்ன செய்ய போறோம்? இப்போ இந்த ஃபார்மட் தான் ஃபர்ஸ்ட் போட போறோம். அப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, கிவன் டேட்டாவை செக் பண்ணி பாருங்க. கிவன் டேட்டால இந்த மாதிரி என்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. சரி. ஒரு ஃபார்மட்டை எடுத்தோடனே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, என்ன என்ட்ரிஸ்ன்னு சொல்லி பார்த்தாச்சு. அப்போ ஒவ்வொரு என்ட்ரிஸா என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண போறோம். டு ஃபைண்ட் அவுட் தி ஓப்பனிங் கேபிட்டல். ஓகே. அப்ப கிவன் டேட்டாவை எடுத்துக்கோங்க. அதுல உள்ள எல்லா என்ட்ரிஸும் நம்ம போட போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன என்ட்ரி குடுத்துருக்காங்க அப்படின்னா, லேண்ட் அண்ட் பில்டிங். சரி. லேண்ட் அண்ட் பில்டிங்னா எங்க வரும் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஃபார்மட்ல எந்த சைடு வரும்? இப்பதான் நம்ம என்ன செஞ்சோம்? ஃபார்மட்ட பார்த்தோமா? ஃபார்மட்ல என்ன சைடு வந்துச்சு அப்படின்னா, அசெட் சைடு. அது எப்படி லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து அசெட் சைடு வரும் அப்படின்னா, அது அண்டர் த கேட்டகரி ஆஃப் எங்க அப்படின்னா பிக்ஸ்டு அசெட். அப்போ பிக்ஸ்டு அசெட் கேட்டகரியில தான் என்ன வரும்? லேண்ட் அண்ட் பில்டிங். ஓகேவா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த லேண்ட் அண்ட் பில்டிங்குள்ள அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 2,40,000. இப்போ ஓப்பனிங்கும் இருக்கு, க்ளோசிங்கும் இருக்கு. எந்த என்ட்ரி போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மஸ்ட் என்ன போடணும் அப்படின்னா, ஓப்பனிங்கோட என்ட்ரி தான் வந்து நம்ம போடணும். ஓகேவா? அப்ப என்ன அமௌண்ட்? 2,40,000. அந்த 2,40,000 எந்த சைடு போட்டுக்கணும்? அசெட் சைடு வந்து போட்டாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி என்ட்ரியா வந்து சம்ல ரீட் பண்ணி ஒவ்வொன்னா போட போறோம். அப்ப என்ன இருக்கு அப்படின்னா, ஸ்டாக்கிங் ட்ரேட் எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1,20,000. ஸோ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அதை வந்து ஃபார்மட்ல என்ன செய்ய போறோம்? ஸ்டாக்கிங் ட்ரேட் அப்படின்னாலும் அசெட் சைடு தான். ஸோ அசெட் சைடு 1,20,000 போட்டாச்சு. வேற என்ன செய்ய போறோம் அப்படின்னா, வேற என்ன என்ட்ரி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. டெப்டாஸ்ன்னு குடுத்துருக்காங்க. டெப்டாஸ் அப்டின்னா, அது வந்து ஃபார்மட்ல வருமா? அப்போ என்ன டெப்டாஸ்ங்கிறது ஃபார்மட்ல எந்த சைடு வருது? அசெட் சைடுல வந்து என்ன வருது? டெப்டார். அப்போ டெப்டாஸ் வந்து அசெட் சைடு வந்துச்சு அப்டின்னா, லைபிலிட்டி சைடு என்ன வருது? சண்டே கிரெடிட்டார் வருது. அப்போ என்ன செய்ய போறோம்? இந்த 2 என்ட்ரியுமே போட போறோம். அப்ப டெப்டாஸ் எங்கிட்ட வரும்? எந்த சைடு வரும்னு பார்த்தோம் அப்டின்னா, அசெட் சைடு வரும். எவ்வளோ அமௌண்ட்? 40,000. ஸோ என்ன செய்ய போறோம்னா, அந்த 40,000 போட்டாச்சு. சரி நெக்ஸ்ட் என்ன என்ட்ரி போட போறோம்? கிரெடிட்டார்ஸ். கிரெடிட்டார்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட்? 50,000. ஸோ என்ன செய்ய போறோம்? அந்த 50,000 என்ட்ரியும் வந்து கிரெடிட்டார்ஸ் எந்த சைடுன்னு பார்த்தோம் நம்ம ஃபார்மேட்ல லயபிலிட்டி சைடு. ஸோ போட்டாச்சு. வேற அந்த டைமர் காலத்துல என்ன என்ட்ரிஸ் நம்ம இன்னும் போடல அப்படின்னா, கேஷ் அட் பேங்க் எவ்வளோ அமௌண்ட்? 30,000. அப்ப என்ன செய்யறோம்னு தெரியுதா? ஓப்பனிங் சைட்ல உள்ள எல்லா என்ட்ரிஸும் வந்து போட்டுட்டு இருக்கோம். கேஷ் அட் பேங்க் வந்து 30,000. அப்ப நம்ம ஃபார்மட்ல வந்து என்ன சைடு பார்த்தோம் அத? ஃபார்மட்ல வந்து கேஷ் அட் பேங்க்ங்கிறது அசெட் சைடு. ஏதோ ஃபார்மட்ல கேஷ் நம்ம கையில இருக்கு. ஸோ என்ன செய்ய போறோம்? அந்த 30,000 எடுத்து இதுல போட்டாச்சு. 30,000 எடுத்து நம்ம அசெட் சைடு வந்து போட்டாச்சு. ஓகே. இப்போ என்ன செஞ்சாச்சு அப்படின்னா, கிவன் டேட்டால உள்ள எல்லா என்ட்ரிஸுமே என்ன செஞ்சாச்சு? ஃபார்மட்ல நம்ம போட்டாச்சு. இப்போ என்ன செய்ய போறோம்? சால்வ் பண்ண போறோம். சால்வ் பண்ணி என்ன செய்ய போறோம்? பேலன்சிங் ஃபிகர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். எப்படி யூசுவலா பேலன்சிங் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ என்ன இந்த சைட்ல இந்த ஃபார்மட்ல வந்து அப்ப என்னன்னா இந்த சைட்ல அதாவது ரைட் ஹேண்ட் சைட்ல உள்ள எல்லா அமௌண்ட்டையும் ஆட் பண்ணணும். அதான் அசெட் சைட்ல உள்ள எல்லா அமௌண்ட்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 4,30,000. அசெட் சைட்ல வந்து 4 என்ட்ரிஸ் இருக்கு. ஸோ அஸ் அ ஹோலா வந்து அந்த 4 என்ட்ரிஸும் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா 4,30,000 அப்படி சொல்லி கிடைக்குது.
ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, லயபிலிட்டி சைடு இருக்கா? ஒரே ஒரு என்ட்ரி இருக்கு. அந்த 50,000. ஸோ அந்த 50,000 வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அசட் சைடுல உள்ள அமௌண்ட்டோட என்ன பண்ணணும் அப்படின்னா, லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது? 3,80,000 அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது? ஆன்சர் கிடைக்குது. ஓகே. இது என்ன ஆன்சர் அப்படின்னா, பேலன்சிங் ஃபிகர். அப்போ இது எப்படி நம்ம பேலன்சிங் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்றோம்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க 11th ஆல்மோஸ்ட் நெறைய தடவ என்ன செஞ்சிருப்பீங்க? இந்த பேலன்சிங் ஃபிகர வந்து நீங்க சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது ஈஸி தான். அப்போ 4,30,000 எழுதியாச்சு. நம்ம அசட் சைடு ஆட் பண்ணி லெஃப்ட் சைட்ல உள்ள அதாவது லயபிலிட்டி சைடு இருக்கா? அந்த அமௌண்ட் ஒரே ஒரு என்ட்ரி தான் இருக்கு. அந்த 50,000 எடுத்து நம்ம லெஸ் பண்ணோமா? அப்ப லெஸ் பண்ணதுக்கப்புறம் ஆன்சர் என்ன வந்திருக்கு அப்படின்னா 3,80,000. ஓகே. அப்ப இந்த 3,80,000 என்ன அப்படின்னா பேலன்சிங் ஃபிகர். ஓகே. அப்ப இது என்ன ஃபார்மாட் அப்படின்னா, அ அதாவது என்ன ஃபார்மாட் இது? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ். அப்ப ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் ஃபார்மாட்டோட பேலன்சிங் ஃபிகர் என்ன அப்படின்னா கேப்பிட்டல். இப்ப நம்ம ஓப்பனிங் என்ட்ரி வச்சு தான் போட்டோமா? அப்ப ஞாபகம் இருக்கா? இந்த ஓப்பனிங் என்ட்ரி வச்சு தான் நம்ம போட்டோம். ஸோ ஓப்பனிங் என்ட்ரிய வச்சு கால்குலேட் பண்றதுனால இது என்ன கேப்பிட்டல் அப்படின்னா ஓப்பனிங் கேப்பிட்டல். ஓகே. ஓப்பனிங் கேப்பிட்டலோட ரெஸ்பெக்டிவ் பிளேஸ் என்ன அப்படின்னா லயபிலிட்டி சைடு தான். ஸோ லயபிலிட்டி சைடு வந்து எடுத்து எழுதியாச்சு. என்னன்னு எழுதிருக்கோம்? லயபிலிட்டி சைடு எழுதுறதுனால 2ன்னு மென்ஷன் பண்ணி ஓப்பனிங் கேப்பிட்டல் அமௌண்ட்ட எழுதியாச்சு. ஓகே. எவ்வளோ ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு லெஸ் பண்ணப்போ? 3,80,000. ஸோ இந்த 3,80,000 வந்து அந்த காலத்துல என்ட்ரி பண்ணியாச்சு. ஓகே. காலத்துல என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, அகெயின் வந்து லயபிலிட்டி சைடுல உள்ள எல்லா அமௌண்ட்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 50,000யும் நம்மளுக்கு கிடைச்சிருக்க 3,80,000யும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன வருது லயபிலிட்டி சைடு? 4,30,000 வருது. அப்போ பாருங்க லயபிலிட்டி சைடும் அசட் சைடும் எவ்வளோ அமௌண்ட் சேமா வருதா? அப்போ நம்ம செஞ்சிருக்க ஃபார்மட் வந்து கரெக்ட். நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் வந்து எவ்வளவு? ஓப்பனிங் கேபிட்டலும் வந்து ரைட். ஓகே. அதே மாதிரியா அப்போ என்ன செய்ய போறோம்? ஓப்பனிங் கேபிட்டல் வந்து நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைச்சிருக்கு? 3,80,000 சொல்லி கிடைச்சிருக்கு. சரி நம்ம என்ன செய்வோம்? புக் ஆன்சரை போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம். 3,80,000. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கு? புக் ஆன்சர் ஓப்பனிங் கேபிட்டல் வந்து 3,80,000 நம்ம என்ன செஞ்சாச்சு? ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சரி. இப்போ என்ன செஞ்சாச்சு இவ்வளோ நேரம் அப்படின்னா, அப்ப நம்ம சம் ஃப்ளோவ செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஃபார்மட் போட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ அமௌண்ட்? 3,80,000. ஸோ என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. அடுத்து செகண்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டோட்டல் கிரெடிட்டார் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். என்ன ரீசன்க்காக அப்படின்னா, சம்ல வந்து என்ன குடுக்கல? கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து குடுக்கல. ஸோ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த ஃபார்மட் என்ன ஃபார்மட் அதாவது கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்ன ஃபார்மட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டோட்டல் கிரெடிட்டார். ஓகேவா? ஞாபகம் இருக்கா? ஓகே. அப்ப இப்ப என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்டெப் 2 என்ன கால்குலேட் பண்ண போறோம்னா, கிரெடிட் பர்ச்சேஸ். என்ன ஃபார்மட் மூலமா அப்படின்னா, டோட்டல் கிரெடிட்டார்ஸ். ஓகே. அப்போ என்ன அப்படின்னா, ஃபார்மட் வந்து நீங்க எவ்வளோ தூரம் தரவா வச்சிருந்தீங்க அப்படின்னா தான் வந்து நம்ம என்ன செய்ய முடியும்? இப்ப சம்ல வந்து இந்த மாரி குடுத்துருக்காங்க. கிவன் டேட்டா வந்து இந்த மாரி குடுத்துருக்காங்க. அதாவது சேல்ஸ் குடுத்துருக்காங்க. சேல்ஸ் ரிட்டர்ன் குடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் குடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு சம்ல வந்து பார்த்தோன்னே என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா, பர்ச்சேஸ் வந்து இல்ல அப்படின்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஓகே. பர்ச்சேஸ் இல்ல அப்படின்னா, அதுக்கு என்ன ஃபார்மட் போடணும்? நீங்க என்ன வந்து ஃபார்மட்ட ஃபர்ஸ்ட்டு தரோவா வச்சிருந்தா தான், பர்ச்சேஸ்க்கு வந்து ப பர்ச்சேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு கண்டுபிடிச்சோம். அப்ப அதுக்கு என்ன ஃபார்மட் போடணும்? டோட்டல் கிரெடிட்டார். ஓகே. அப்ப என்ன செய்ய போறோம்? இப்போ டோட்டல் கிரெடிட்டார் ஃபார்மட்ட ஒரு சின்ன கிளான்ஸ் விட போறோம். டோட்டல் கிரெடிட்டா. சரி. அந்த ஃபார்மட் என்ன ரீசன்க்காக போடுறோம் அப்படின்னா, டூ ஃபைண்ட் அவுட் தி கிரெடிட் பர்ச்சேஸ். ஓகே. அப்போ யூசுவலா டெபிட் சைடு ஃபுல்லா என்ன என்ட்ரி நம்ம ஆல்ரெடி வந்து அதாவது ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துருக்கோம். அப்போலாம் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெசன்ல உள்ள 6 ஃபார்மட் அண்ட் 4 ஃபார்முலாஸ ஈச் அண்ட் எவ்ரி என்ட்ரிஸுமே நம்ம என்ன செஞ்சிருப்போம், குட்டி குட்டி எக்ஸாம்பிள்ஸ் குடுத்து, அதே மாரி டெபிட் சைடு வந்து ஏன் வந்து இந்த ரீசன்க்காக இந்த என்ட்ரிஸ்லாம் வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம். இன்கேஸ் வந்து எனக்கு ஃபார்மட்ஸ்லாம் இன்னும் கன்ஃபியூஷனாவே இருக்கு. ஆனா வந்து புரியுது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஆனா செய்யும்போது டக்குனு வந்து எனக்கு என்ன சொல்றது ஞாபகம் இல்ல அப்படின்னா, அப்போ நீங்க என்ன செய்யுங்க நம்மளோட சேனல்ல ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம தனியாவே ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ அதுல வந்து லாங் வீடியோ இருக்கு. மறக்காம என்ன செய்யுங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? சரி. அப்போ நெக்ஸ்ட் இப்ப என்ன பார்த்துட்டு இருந்தோம்? ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ்ங்கிறதுனால என்ன பார்த்துருந்தோம்? டோட்டல் கிரியேட்டர் ஃபார்மட் பார்த்தோமா? சரி. இப்ப என்ன அப்படின்னா, யூசுவலா ஒரு ஃபார்மட்ட எடுத்தோம் அப்படின்னா, ஓப்பனிங் பேலன்ஸையும், க்ளோசிங் பேலன்ஸையும் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இது பர்ச்சேஸ் ஃபார்மட்ங்கிறனால பர்ச்சேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கிறனால ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து எங்க வருது அப்படின்னா, கிரெடிட் சைடு தான் என்ட்ரி வந்து மஸ்ட் வரும்.
அப்போ கிரெடிட் சைடு ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து அதுக்கு பேரலா என்ன வரும்? க்ளோசிங் பேலன்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும். ஓகே. அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லியிருந்தோமா? பர்ச்சேஸ் ரிலேட்டடா என்னெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ, அப்போ கண்டிப்பா அவங்களுக்குலாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். என்னன்னா பர்ச்சேஸ் ரிலேட்டடா பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா, அமௌண்ட் எப்படி பே பண்ணியிருந்திருப்போம்னா, ஒண்ணு கேஷ் மூலமா அல்லது செக் மூலமா அந்த மாரிலாம் பே பண்ணியிருப்போம். நம்ம என்ன பார்த்துருப்போம். அந்த வீடியோஸ்லயே பார்த்துட்டோம். ஸோ, மறக்காம செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோ. ஓகே. அப்ப இப்ப என்ன பார்த்துருக்கோம், ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடு வருது. அதே மாரி ஆ குளோசிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைடு வருதுன்னு பார்த்துருக்கோம். அப்ப என்ன செய்ய போறோம், சம்ல என்ட்ரிய பார்க்க போறோம். ஓகே. சரியா? இப்போ இது என்ன ஃபார்மேட்? கிரெடிட்டார் ஃபார்மேட் போட்டுட்டு இருக்கோம். ஸோ கிரெடிட்டார் ஃபார்மேட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட்னா 50,000. சரி. அப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த 50,000 அமௌண்ட்ட வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் எந்த சைடு வரும்? கிரெடிட் சைடு வரும். சரி, அந்த 50,000 என்ட்ரி போட்டாச்சு. கிரெடிட் சைடு என்ட்ரிய வந்து லிஸ்ட் அவுட் பண்றனால பைன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது ஓப்பனிங் பேலன்ஸ்ங்கிறனால என்னன்னு எழுதியிருக்கோம்? ப்ராட் டவுன் அப்படி சொல்லி எழுதியிருக்கோம். ஓகேவா? சரி. இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டோனே, எப்பயுமே என்ன செஞ்சிடணும் அப்படின்னா, க்ளோசிங் பேலன்ஸ வந்து நம்ம என்ட்ரி போட்டுறணும். அப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட்டர்ஸ்க்கு எவ்வளவு? 45,000. ஸோ, அந்த 45,000யும் என்ட்ரி போட்டுடலாம். ஓகேவா? டெபிட் சைட் மென்ஷன் பண்றதுனால 2ன்னு மென்ஷன் பண்ணி எழுதணும். அதே மாதிரியே க்ளோசிங் பேலன்ஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட்? 45,000ன்னு பார்த்தோம். ஓகே. க்ளோசிங் பேலன்ஸ்னால கேரி டவுன் எழுதியிருக்காங்க. அப்ப அந்த 45,000 என்ட்ரி போட்டாச்சு. வேற என்ன செய்யணும்? அடுத்து வேற என்ன கிவன் டேட்டால என்ட்ரி இருக்குன்னு பாருங்க. ஓப்பனிங் போட்டாச்சு, க்ளோசிங் போட்டாச்சு. அதே மாரியா என்ன அப்டின்னா, இந்த ஃபார்மேட்ல நீங்க வந்து பை போடுறது, டூ போடுறது எதுவுமே வந்து மிஸ்டேக் விட்டுறாதீங்க. அப்பயும் வந்து என்ன செய்வாங்க? மார்க் வந்து லெஸ் பண்ணுவாங்க. ஏன்னா, அதுதான் வந்து மெயின். ஸோ கரெக்ட்டா போடுங்க. அதே மாரி அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்க. கிவன் டேட்டாவுல வேற செகண்ட் இந்த மாதிரி வேர்டிங்ஸ்ல கொடுத்துருக்கிறது கூட பாருங்க. என்ன இருக்கு அப்படின்னா, கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ் இருக்கு. எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னா 6 லேக். அப்போ நேம்ல என்ன கொடுத்துருக்காங்க? கிரெடிட்டார்ஸ். இப்போ நம்ம என்ன ஃபார்மட் போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, டோட்டல் கிரெடிட்டார்ஸ் ஃபார்மட் போட்டுட்டு இருக்கோம். அப்ப இந்த 6 லேக்ங்கிறது எந்த சைடு வரும் அப்படின்னா, நம்ம கேஷ் பெய்டுனா ஃபார்மட்லயே பார்த்தோமா? கேஷ் பெய்டுங்கிறது எந்த சைடு வந்துச்சு? அதாவது டெபிட் சைடு வந்துச்சு. ஓகேவா? அப்போ நம்ம வந்து கேஷ வந்து பே பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம கிட்ட இருந்து அமௌண்ட் வந்து ஆ கையில உள்ள அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். அப்ப நம்ம கிட்ட இருந்து அமௌண்ட் ரெடியூஸ் ஆகுதுன்னா, அத வந்து எந்த சைடு மென்ஷன் பண்ணுவோம்? டெபிட் சைடு. ஓகேவா? சரி. அப்ப கேஷ் பெய்டு வந்து எந்த சைடு போட போறோம்? நம்ம டெபிட் சைடு போட போறோம். எவ்வளவு அமௌண்ட் பார்த்தோம்? 6 லேக். அப்போ டெபிட் சைட் மென்ஷன் போடுறதுனால என்ட்ரி என்னன்னு போட்டிருக்காங்க? 6 லேக்ன்னு சொல்லி போட்டுட்டு 2ன்னு மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகே. அதே மாதிரி கிவன் டேட்டாவை செக் பண்ணி பாருங்க. வேற எதுவும் என்ட்ரி வந்து டோட்டல் கிரெடிட்டர்ஸ் ஃபார்மேட்ல போடுற மாதிரி இருக்குன்னு பாருங்க. அப்ப எந்த என்ட்ரியுமே இல்லை. அப்போ கொடுத்துருக்க கிவன் டேட்டா உள்ள எல்லாமே டோட்டல் கிரெடிட்டர்ஸ் ஃபார்மேட்ல லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ ஃபார்மேட்ல உள்ள எல்லா என்ட்ரியும் போட்டதுக்கப்புறம் யூஸ்வலா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா, பேலன்சிங் ஃபிகர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். எப்படி பேலன்சிங் ஃபிகர் வந்து இந்த ஃபார்மேட்ல ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா, டெபிட் சைட்லலாம் வந்து என்ன வருது? எல்லா என்ட்ரியும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணா நம்மளுக்கு அதாவது 3 செட் ஆஃப் என்ட்ரிஸ் இருக்கு. ஸோ அந்த 3 என்ட்ரிஸ் ஆட் பண்ணா எவ்வளோ வருது அப்படின்னா, 6,75,000ன்னு சொல்லிட்டு ஆன்சர் வருது. ஓகே. இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, கிரெடிட் சைட்ல வந்து ஒரே ஒரு என்ட்ரி தான் இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, அதே மாதிரியா நம்ம இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, டோட்டல் கிரெடிட்டர் ஃபார்மட் போட்டுட்டு இருக்கோமா? டோட்டல் கிரெடிட்டர் ஃபார்மட்ல என்ன போட்டோம்? ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டோம். அதே மாதிரி என்ன போட்டோம்? க்ளோசிங் பேலன்ஸ் என்ட்ரி போட்டோம். இப்போ வேற என்னது கிவன் டேட்டா கொடுத்திருந்தா கேஷ் பெய்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஆனா நம்ம என்ன செய்யல அப்படின்னா, இந்த ஒரு என்ட்ரி வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும். என்ன என்ட்ரி அப்படின்னா, பர்ச்சேஸ் ரிட்டர்ன். எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா 30,000. அப்போ 30,000ங்கிறது என்ன செய்ய போறோம்? இப்போ நம்ம ஃபார்மட்ல நம்ம போட போறோம். அப்போ ஃபார்மட்ல பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து எந்த சைட்ல வரும் அப்படின்னா, நீங்க அத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. அப்ப பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து டெபிட் சைடு வரும். சரியா? அப்ப பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னா, அதோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னா, ரிட்டர்ன் அவுட்வர்ட். ஓகேவா? நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப சேல்ஸ் ரிட்டர்னுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா, ரிட்டர்ன் இன்வர்ட். ஓகேவா? ஏன்னா சம்டைம்ஸ்ல வந்து சம்ல ட்விஸ்ட் பண்ணி கேட்கறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்து வேற நேம் வச்சு கூட கேட்பாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அப்ப பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எப்படி குடுக்கலாம்? ரிட்டர்ன் அவுட்வர்ட்ன்னு கூட குடுக்கலாம். அப்ப சேல்ஸ் ரிட்டர்ன் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ரிட்டர்ன் இன்வர்ட்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சம்ல பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எவ்வளவு அமௌண்ட் கொடுத்திருந்தாங்க? 30,000. சரி. இப்ப நம்ம என்ன ஃபார்மட் போட்டுட்டு இருக்கோம்? டோட்டல் கிரெடிட் கார்டு போட்டிருக்கோம். அப்ப என்ன செய்யணும்? அதுல பர்ச்சேஸ் ரிட்டர்ன் 30,000 என்ன செஞ்சாச்சு? என்ட்ரி போட்டாச்சு. டெபிட் சைட் போடுறதுனால 2ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றோம். ஓகே. இப்ப என்ன செய்ய போறோம்? டெபிட் சைட்ல உள்ள எல்லா என்ட்ரியும் ஆட் பண்ண போறோம்.
ஆட் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 6,75,000 சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்குது. ஓகே, அப்ப என்ன செய்வோம்? கிரெடிட் சைட்ல உள்ள ஒரே ஒரு என்ட்ரிய வந்து நம்ம என்ன செய்யணும்? லிஸ்ட் பண்ணணும். கிரெடிட்ஸ்ல என்ன என்ட்ரி இருக்கு? ஒரே 50,000 இருக்கு. அந்த 50,000 வந்து டெபிட் சைட்ல உள்ள என்ட்ரியோட லிஸ்ட் பண்றோமா? இது புரியுதுன்னு நினைக்கிறேன். பேலன்சிங் ஃபிகர். ஸோ 6,75,000 50,000 வந்து லெஸ் பண்ணா நமக்கு எவ்வளவு ஆன்சர் கிடைக்குது? 6,25,000 கிடைக்குது. இந்த 6,25,000 என்ன அப்படின்னா பேலன்சிங் ஃபிகர். அப்போ இது என்ன ஃபார்மட் போட்டுட்டு இருக்கோம்? டோட்டல் கிரெடிட்டார்ங்கிற ஃபார்மட் போட்டுட்டு இருக்கோம். அப்ப டோட்டல் கிரெடிட்டாரோட ஃபார்மட்டோட பேலன்சிங் ஃபிகர் என்ன அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேஸ். ஓகே, அப்ப கிரெடிட் பர்ச்சேஸோட ரெஸ்பெக்டிவ் பிளேஸ் என்ன அப்படின்னா கிரெடிட் சைட். ஸோ கிரெடிட் சைட் மென்ஷன் பண்றதுனால பைன்னு எழுதி என்ன எழுதியிருக்கோம்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட். அதாவது என்ன அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேஸ். நம்ம எவ்வளவு அமௌண்ட் வந்து லெஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 6,25,000. ஸோ அந்த 6,25,000 என்ன செஞ்சாச்சு? லிஸ்டட் பண்ணி எழுதியாச்சு. ஓகே, இப்போ என்ன செய்யணும்? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த இந்த கிரெடிட் சைடில் உள்ள என்ட்ரி என்ன செய்ய போறோம்? ஆட் பண்ண போறோம். சரியா? அப்போ கிரெடிட் சைடில் இப்போ என்ன ஆச்சு? 2 என்ட்ரி ஆயிடுச்சு. எவ்வளோ அமௌண்ட் இருக்கு? 50,000 6,25,000 சொல்லிட்டு இருக்கு. ஓகே, அப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த 2 என்ட்ரி ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு ஆன்சர் கிடைக்குது? 6,75,000 கிடைக்குது. அப்போ கிரெடிட் சைடு ஆட் பண்ண அமௌண்ட் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு? டெபிட் சைடு அமௌண்ட்டோட சேமா இருக்கா? ரெண்டு அமௌண்ட் என்னவா இருக்கு? 6,75,000. அப்போ நம்ம செஞ்சிருக்க ஃபார்மட் வந்து ரைட்டு. அதே மாதிரி நம்ம கிடைச்சிருக்க ஆன்சருமே வந்து இவ்வளவு ஆன்சருமே கரெக்ட். அப்ப நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம்? பர்ச்சேஸ்ங்கிறது 6,25,000 அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். அப்ப என்ன செய்ய போறோம்? புக் ஆன்சர் செக் பண்ண போறோம். அப்போ பர்ச்சேஸ் வந்து 6,25,000 கொடுத்துருக்காங்களா? கிரெடிட் பர்ச்சேஸ் 6,25,000. அப்போ என்ன வருது? நமக்கு ஆன்சரும் கரெக்டா வருது. ஓகே, இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க சம் ஃப்ளோவை எடுத்து செக் பண்ணி பாருங்க. சம் ஃப்ளோல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு? கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து 6,25,000 ஸ்டெப் 2 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ ஸ்டெப் 3 என்ன அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரி, ட்ரேடிங் அக்கௌண்ட் என்ன ரீசன்காக போடுறோம் அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் தி கிராஸ் ப்ராஃபிட். ஓகே, கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னா எத்தனை பேத்துக்கு ஞாபகம் இருக்கு? அதாவது கிராஸ் ப்ராஃபிட்னா என்ன ரீசன்காக ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னா அதாவது எக்ஸ்பென்சஸ்க்கு முன்னாடி நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு ப்ராஃபிட், அதுதான் என்ன அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட். அப்போ கிராஸ் ப்ராஃபிட்டுக்கு என்ன மீன் பண்றோம்? நம்ம பிஃபோர் தி எக்ஸ்பென்சஸ் இந்த அமௌண்ட் வந்து இந்த சர்டைன் அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட். ஓகே, ட்ரேடிங் அக்கௌண்ட்ல என்னென்ன என்ட்ரிஸ்லாம் நம்ம போடுவோம்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நம்ம போன 11th வந்து என்டையரா வந்து லாஸ்ட் யூனிட்ஸ்லாம் வந்து இதை பத்தி தான் வந்து நம்ம படிச்சிருப்போம். ட்ரேடிங் அக்கௌண்ட் பத்தி தான். சரி, ட்ரேடிங் அக்கௌண்ட்ல டெபிட்ல என்ன என்ட்ரி வரும்? ட்ரேடிங் அக்கௌண்ட்ல டெபிட்ல என்ன என்ட்ரி வரும் ஞாபகம் இருக்கா? டெபிட்ல நம்மளுக்கு என்ன என்ட்ரி வரும் அப்படின்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல உள்ள என்ட்ரி வரும். சரி, அதெல்லாம் என்ன? டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னா வேஜஸ் அந்த மாதிரி என்ட்ரிஸ்லாம் என்ன வரும் அப்படின்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல என்ன வரும்? டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். சரி, அப்போ கிரெடிட் சைட்ல என்ன வரும் அப்படின்னா கிரெடிட் சைட்ல என்ன என்ட்ரி வரும் அப்படின்னா நம்ம சேல்ஸ் ரிலேட்டடானது வரும், என்ட்ரிஸ் வந்து வரும். ஓகேவா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீங்க எங்க செஞ்சிருப்பீங்க? 11th வந்து செஞ்சிருப்பீங்க. ஓகே, அப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்னன்னு பார்த்தாச்சு, என்ன ரீசனுக்காக போடுறோங்கிறது பார்த்தாச்சு. டெபிட் சைடு என்ன மென்ஷன் பண்ண போறோங்கிறது பார்த்துட்டோமா? டெபிட் சைடு என்ன போட போறோம்? டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதாவது வேஜஸ், அதே மாதிரி ஃப்ரைட் இன்வெர்ட்ஸ், கேரேஜ் இன்வெர்ட்ஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து எதுல வரும்? டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல வரும். சரியா? அதே மாதிரியா இப்போ வந்து கிரெடிட் சைடு என்ன என்ட்ரி வரும் அப்படின்னா சேல்ஸ் ரிலேட்டடான என்ட்ரி வரும்னு சொல்லி ட்ரேடிங் அக்கௌண்ட்டை பத்தி ஒரு குட்டியா கிளான்ஸ் பார்த்தாச்சு. இப்போ என்ன செய்ய போறோம்? சம்மை எடுத்து கிவன் டேட்டாவை செக் பண்ண போறோம். அப்ப கிவன் டேட்டால என்ன என்ட்ரிஸ்லாம் வந்து இதுல வரும், அதாவது ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரும் அப்படின்னா யூஸ்வலா ட்ரேடிங் அக்கௌண்ட்ல என்ன என்ட்ரி வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்பதான் பார்த்தோம். அப்ப என்ன செய்வோம்? ஃபர்ஸ்ட் எப்பவுமே என்ன செய்வோம் அப்படின்னா ஓப்பனிங் தான் போடுவோம் ட்ரேடிங். ஞாபகம் இருக்கா? அப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? கிவன் டேட்டால செக் பண்ணி பாருங்க. ஓப்பனிங்குரியது என்ன எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. ஓகே, எவ்வளவு அமௌண்ட் இருக்கு ஓப்பனிங்க்கு? 1,20,000. ஓகேவா? அப்ப என்ன செஞ்சாச்சு அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக், அதாவது நீங்க எப்படி வந்து டேப்லெட் காலத்தை பார்த்து 1,20,000 ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னு உங்களுக்கு டவுட் வரலாம். அப்ப என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டாக் இன் ட்ரேடுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸ்டாக் இன் ட்ரேட்ல இப்ப நான் வந்து என்ன செய்ய போறோம்? ஓப்பனிங் போட போறோம். ஸோ என்ன அமௌண்ட் போட்டோம்? ஓப்பனிங்குரிய 1,20,000 எடுத்து என்ன செஞ்சாச்சு? ஃபார்மட்ல போட்டாச்சு.
ஓகே. யூசுவலா ஃபார்மேட்ல நீங்க ஓப்பனிங் போட்டுட்டீங்க அப்டின்னா, என்ன செய்யணும் அப்டின்னா, டைரக்ட்டா போயி க்ளோசிங்க தான் பார்க்கணும். ஓகேவா? அப்ப க்ளோசிங்ல என்ன என்ட்ரி இருக்கு அப்படின்னு எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பாருங்க. 1,70,000 சரியா? இது என்னது பார்க்குறோம்னு தெரியுதா? அதாவது ஸ்டாக் இன் ட்ரேட் உள்ள க்ளோசிங் 1,70,000 ஓகே. அப்ப அதுக்கு பேரலலா என்ன செய்ய போறோம்? பை க்ளோசிங் ஸ்டாக் கிரெடிட்ஸ்ங்கிறனால பைன்னு எழுதி 1,70,000 சொல்லி போட்டாச்சு. சரி. அப்ப டெபிட் சைட்ல வேற என்ன என்ட்ரி மென்ஷன் பண்ணணும்னு ஞாபகம் இருக்கா? பர்ச்சேஸ் ரிட்டர்னும் போட போறோம். சரி பர்ச்சேஸ் தான் சம்பளம் குடுக்கல எப்படி என்ட்ரி போடுறதுன்னு இருக்கும். அப்ப நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் ஸ்டெப்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? பர்ச்சேஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளோ அமௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஞாபகம் இருக்கா? அதாவது 6,25,000 அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். ஞாபகம் இருக்கா? அந்த 6,25,000 நம்ம இப்ப எங்க யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ட்ரேடிங்ல. ஸோ அந்த என்ன செஞ்சாச்சு, அந்த 6,25,000 அப்படின்னு சொல்றத எங்க போட்டாச்சு? அந்த டெபிட் சைடு போட்டாச்சு. சரி யூசுவலா பர்ச்சேஸோட எத லெஸ் பண்ணணும் அப்படின்னா, பர்ச்சேஸ் ரிட்டர்ன். அப்ப சம்ல எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கோம்? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் 30,000. ஸோ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அந்த 30,000 பர்ச்சேஸ் ரிட்டர்னோட லெஸ் பண்ண போறோம். ஓகேவா? அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் ஸ்டெப் என்ன ரீசன்க்காக போட்டோம்னு புரியுதா? அதாவது டோட்டல் கிரெடிட் அமௌண்ட் என்ன ரீசன்க்காக போட்டோம்? பர்ச்சேஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக. இந்த பர்ச்சேஸ ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, அது எந்த ஃபார்மேட்ல யூஸ் பண்றோம்? ட்ரேடிங் ஃபார்மேட்ல பர்ச்சேஸ் நம்ம யூஸ் பண்றோம். புரியுதா? அப்ப பர்ச்சேஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் சம்ல குடுத்துருந்தாங்க. எவ்வளோ அமௌண்ட்? 30,000 குடுத்துருந்தாங்களா? இப்ப நம்ம லெஸ் பண்றது எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னர் காலத்துல தான் போடணும். ஓகே. அப்ப என்ன செஞ்சாச்சு, அவுட்டர் காலத்துல என்டயர் அமௌண்ட் எழுதியாச்சு. ஓகேவா? சரி. எழுதுனதுக்கு அப்புறம் வேற என்ன என்ட்ரி போடணும்? அப்ப பர்ச்சேஸ் ரிட்டர்ன லெஸ் பண்ணி அவுட்டர் காலத்துல அமௌண்ட் எழுதியாச்சு. அப்ப அதுக்கு பேரலலா என்ன போடணும் அப்படின்னா, சேல்ஸ் ரிட்டர்ன். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, கிவன் டேட்டால செக் பண்ணி பாருங்க. சேல்ஸ் எவ்வளவு அமௌண்ட் குடுத்துருக்காங்க? 7,70,000 சொல்லி குடுத்துருக்காங்க. அப்போ என்ன செய்யணும்? சேல்ஸ் ரிட்டர்ன் 25,000. அப்போ என்ன செய்ய போறோம்? சேல்ஸ் ரிட்டர்ன் என்ன பண்ணணும்? லெஸ் பண்ணணும். ஓகேவா? அதே மாரியா சேல்ஸ் எந்த சைடு போடணும்? கிரெடிட் சைடு. ஸோ கிரெடிட் சைடு சேல்ஸ மென்ஷன் பண்றனால பைன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே. இந்த லெஸ் பண்றது சேல்ஸ் ரிட்டர்னையும் லெஸ் பண்றது இன்னர் காலத்துல தான் மஸ்ட் லெஸ் பண்ணணும். அப்போ இன்னர் காலத்துல லெஸ் பண்ணி வர்ற ஆன்சர் வருமா ஒரு சர்டைன் அமௌண்ட். அத அவுட்டர் காலத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம். எவ்வளோ அமௌண்ட் வருது? சேல்ஸ் ரிட்டர்னையும் லெஸ் பண்ணி அப்படின்னா 7,45,000 சொல்லிட்டு ஆன்சர் வருது. ஓகே. அப்ப என்ன செஞ்சாச்சு அப்படின்னா, நம்ம ட்ரேடிங்ல ஓப்பனிங் என்ட்ரி போட்டாச்சு, க்ளோசிங் என்ட்ரி போட்டாச்சு. அதே மாரி பர்ச்சேஸ் ரிட்டர்ன் போட்டாச்சு. அப்ப ட்ரேடிங்ல வேற எதுவுமே சம்ல இதுக்கு ட்ரேடிங் அக்கவுண்ட்க்கு ரிலேட்டடா இல்ல. ஸோ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ட்ரேடிங் அக்கவுண்டோட ஃபைண்ட் அவுட் பண்ணி கிராஸ் ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே. அப்ப எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா, இந்த ஃபார்மட்ல யூசுவலா எப்படி பேலன்சிங் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமோ அதே ப்ராசஸ் தான். அப்போ கிரெடிட் சைட என்ன செஞ்சாச்சு? ஆட் பண்ணியாச்சு. கிரெடிட் சைட ஆட் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னா, 9,50,000 சொல்லிட்டு வருது. ஓகே. அப்போ பேலன்சிங் ஃபிகர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு டெபிட் சைடு என்ன இருக்கு? 2 செட் ஆஃப் என்ட்ரிஸ் இருக்கு. அதாவது 1,20,000 5,95,000 அது 2யும் ஆட் பண்ணுங்க. அது 2யும் ஆட் பண்ணா நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா, 7,80,000 சொல்லிட்டு கிடைக்குது. அத நம்ம கிரெடிட் சைட்ல ஆட் பண்ணி வச்சிருக்கோமா? அந்த அமௌண்ட்டோட என்ன செய்யணும் அப்படின்னா, லெஸ் பண்ண போறோம். லெஸ் பண்ணா எவ்வளோ ஆன்சர் கிடைக்குது நம்மளுக்கு அப்படின்னா, 1,35,000 ஓகேவா? அப்போ இந்த 1,35,000 அப்படின்றது தான் இந்த ஃபார்மட்டோட பேலன்சிங் ஃபிகர். இது என்ன ஃபார்மட்டு? ட்ரேடிங் ஃபார்மட் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப ட்ரேடிங் ஃபார்மட்டோட பேலன்சிங் ஃபிகர் என்ன அப்படின்னா, கிராஸ் ப்ராஃபிட். ஓகே. அப்போ இந்த ரெஸ்பெக்டிவ் அமௌண்ட் என்ன அப்படின்னா, கிராஸ் ப்ராஃபிட்டோட அமௌண்ட். ஓகே. அப்போ கிராஸ் ப்ராஃபிட்டோட பிளேஸ் என்ன அப்படின்னா, டெபிட் சைட். ஸோ என்ன செஞ்சாச்சு? டெபிட் சைட் மென்ஷன் பண்றதுனால 2ன்னு மென்ஷன் பண்ணி கிராஸ் ப்ராஃபிட்னு சொல்லி எழுதியாச்சு. எவ்வளோ அமௌண்ட்? 1,35,000. அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் பண்ணணும் அப்படின்னா, டெபிட் சைட ஓவராலா ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா, அப்போ டெபிட் சைட்ல எவ்வளோ என்ட்ரிஸ் இருக்கு? 3 என்ட்ரிஸ் இருக்கா? அப்போ டெபிட் சைட்ல உள்ள என்ட்ரி என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 9,15,000 சொல்லி கிடைக்குது. அப்ப அந்த 9,15,000 டெபிட் சைடும், கிரெடிட் சைடும் எப்படி இருக்கு? சேமா இருக்கு. அப்போ சேமா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம செஞ்சிருக்க ஃபார்மட் ரைட்டு. அதே மாரி நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சருமே ரைட்டு. நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சுச்சு? கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளவு? 1,35,000 சொல்லி கிடைச்சிருக்கு. ஓகே. அப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, புக் ஆன்சர் செக் பண்ண போறோம். கிராஸ் ப்ராஃபிட் 1,35,000 ஆமா கரெக்ட். அப்போ நம்ம செஞ்சிருக்கிறது ரைட். ஓகே. இப்போதைக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? ட்ரேடிங் வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா, ப்ராஃபிட் ஆர் லாஸ்.
ஓகேவா? அப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ்னா என்னன்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து சாரி ப்ராஃபிட் ஆர் லாஸ்ங்கிறது என்ன ரீசன்க்காக போடுறோம் அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் தி நெட் ப்ராஃபிட். ஓகே, நெட் ப்ராஃபிட்னா என்ன? ஆல்ரெடி வந்து இன்னொரு நேம்ல என்ன வந்துச்சு? கிராஸ் ப்ராஃபிட்னா என்னன்னு பார்த்தோம். நெட் ப்ராஃபிட் அப்படி சாரி கிராஸ் ப்ராஃபிட்னா என்ன சொன்னோம்? அதாவது பிஃபோர் தி எக்ஸ்பென்சஸ் ஒரு சர்டன் அமௌண்ட். இப்போ நெட் ப்ராஃபிட்னா என்ன அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா ட்ரூ ஏர்னிங்ஸ். நம்ம உண்மையா சாரி நம்மளோட ஏர்னிங்ஸ், நம்மளோட பியூர் ஏர்னிங்ஸ். ஓகேவா? அப்போ கிராஸ் ப்ராஃபிட்னா என்னன்னு பார்த்தாச்சு. அதே மாதிரியா நெட் ப்ராஃபிட்னாலும் என்னன்னு பார்த்தாச்சு. சரி, நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா என்னெல்லாம் வந்து டெபிட் சைடு வந்து மென்ஷன் பண்ணுவோம் ப்ராஃபிட்ல, அதாவது இந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார்மட்ல டெபிட் சைட்ல வந்து என்ன மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? அப்போ எதுக்கு கான்ட்ராஸ்டா வருதுன்னு உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு கான்ட்ராஸ்டா வருது. ஏன் அப்படின்னா ட்ரேடிங்ல வந்து டெபிட்ல வந்து என்ன மென்ஷன் பண்ணுவோம்? டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அப்போ என்ன அப்படின்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார்மட்ல டெபிட்ங்கிறது என்ன வருது? இங்க இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? அப்போ எப்பயுமே எந்த கான்செப்ட படிச்சாலும் இந்த மாதிரி வந்து கான்ட்ராஸ்டா நீங்க படிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா மெமரைஸ் ஆகும். அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்டும் ஆகும். ஓகேவா? அப்போ என்ன பார்த்திருக்கோம்? இதுல டெபிட் சைட்ல வந்து என்ன போட போறோம்? இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அப்போ கிரெடிட் சைட்ல என்ன போடுவீங்க அப்படின்னா இன்டைரக்ட் இன்கம் வரும். ஓகேவா? அப்போ இங்க என்ன வந்துச்சு டெபிட் சைட்ல? அதாவது ட்ரேடிங்ல என்ன வந்துச்சு ஞாபகம் இருக்கா? ட்ரேடிங்ல வந்து கிரெடிட் சைட்ல டைரக்ட் இன்கம் வந்துச்சு. ஞாபகம் இருக்கா? டைரக்ட், அதாவது நான் என்ன சொல்லியிருந்திருப்பேன் அப்படின்னா சேல்ஸ்ன்னு சொல்லியிருந்திருப்பேன். அது சேல்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு என்னது டைரக்டா வர்ற இன்கம். கேஷ் வந்து ஏதோ ஃபார்மெட்ல நம்ம என்ன செய்யறோம்? ரிசீவ் பண்றோம். அப்ப ட்ரேடிங்ல வந்து டைரக்ட் இன்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்க என்ன ப்ராஃபிட் ஆர் லாஸ்ல என்னது? ப்ராஃபிட் ஆர் லாஸ்ல வந்து இன்டைரக்ட் இன்கம். ஸோ இதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி எதுக்கு இந்த செட் ஆஃப் என்ட்ரிஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஓகேவா? நீங்க புக்ல எங்கேயாவது எழுதி வச்சுக்கோங்க. இல்ல நான் 11th செஞ்சதுதான் எனக்கு ஃபெமிலியர் அப்படின்னாலும் ஓகே தான். ஓகேவா? சரி. இப்போ என்ன அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல டெபிட் கிரெடிட் சைடு என்ன வரும்? அதே மாதிரியே ட்ரேடிங்ல வந்து டெபிட் கிரெடிட் சைடு வந்து என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சாச்சு? ஒரு கிளான்ஸ் விட்டாச்சு. ஓகே, இப்போ என்ன செய்ய போறோம்? டைரக்டா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரி, அப்ப கிவன் டேட்டா எடுத்துக்கோங்க. அதுல என்னென்ன செட் ஆஃப் என்ட்ரிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஓகே, இப்ப என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாவது கேரேஜ் அவுட்வர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப கேரட் அவுட்வர்ட்ஸ்ங்கிறது என்ன மீனிங் நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா? அப்போ எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? 7,500. அப்போ இது என்ன அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ அது அப்ப எந்த சைடு வரும் அப்படின்னா நம்மளோட டெபிட் சைடு தான் வரும். ஸோ டெபிட் சைடு எவ்வளவு அமௌண்ட் பார்த்தோம்? 7,500 சொல்லி என்ன செஞ்சாச்சு? என்ட்ரி போட்டாச்சு. ஓகே, அடுத்து என்ன செய்ய போறோம்? வேற என்ன என்ட்ரி இருக்குன்னா சன்ட்ரே எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு அமௌண்ட்? 28,000. அதாவது அதுல நேம்ல என்ன இருக்கு? எக்ஸ்பென்சஸ் இருக்கணும். அப்ப என்ன சைடு மென்ஷன் பண்ண போறோம்னா டெபிட் சைடு. சோ என்ன செஞ்சாச்சு? சண்டே எக்ஸ்பென்சஸ் வந்து 28,000 சொல்லி போட்டாச்சு. ஓகே, வேற என்ன என்ட்ரி போடுறது அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வந்து என்ன பண்ணுவோம்? அதாவது டெப்ரிசியேஷன், அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 2 கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? லேண்ட் அண்ட் பில்டிங்க்கு 5%. அதே மாதிரி வேற என்ன கொடுத்துருக்காங்க? டவுட்ஃபுல் டெப்ஸ்க்கு 1,500 கொடுத்துருக்காங்க. அது எப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல போடுறதுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்ப என்ன செஞ்சாச்சு? அந்த ப்ராஃபிட், அதாவது ப்ரொவிஷன் ஃபார் பேட் டவுட்ஃபுல் டெப்ஸ் இருக்கா? அப்போ எவ்வளவு அமௌண்ட் ரீட் பண்ணணும்னு ஞாபகம் இருக்கா? 1,500. ஸோ என்ன செஞ்சாச்சு அப்படின்னா அந்த 1,500 அமௌண்ட்டையும் என்ட்ரி போட்டாச்சு. அப்ப லேண்ட் அண்ட் பில்டிங்க்கு 5% வந்து எப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? இப்போ யூஸ்வலா இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? லேண்ட் அண்ட் பில்டிங்க்கு 2 என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அப்ப எந்த என்ட்ரில கால்குலேட் பண்றது அந்த 5% அப்படின்னா க்ளோசிங்ல தான் எப்பவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் போடுவோம். ஓகேவா? அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எதுல போடுவோம்? க்ளோசிங்ல தான் வந்து என்ட்ரிஸ் வந்து போடுவோம். அப்போ 5% வந்து லேண்ட் அண்ட் பில்டிங்க்கு எவ்வளவு பார்த்தோம்? நம்ம க்ளோசிங்க்கு 2,40,000. ஸோ அப்ப அந்த 5% வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா 2,40,000 அதே மாதிரி இன்ட்டு 5/100ன்னு சொல்லி எழுதுனீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் வருது? 12,000 சொல்லி வரும் கால்குலேட் பண்ணா. ஓகே, அப்ப அந்த 12,000 என்ன செஞ்சாச்சு? டெபிட் சைடு வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. ஓகே, வேற என்ன என்ட்ரி போடணும் அப்படின்னா ப்ரீவியஸ் ஃபார்மட் என்ன பண்ணும் ஞாபகம் இருக்கா? ட்ரேடிங், அதுல எவ்வளவு அமௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? பேலன்சிங் ஃபிகர் 1,35,000. அப்ப கிராஸ் ப்ராஃபிட் என்னது? 1,35,000. ஸோ என்ன செஞ்சாச்சு அப்படின்னா அந்த 1,35,000 எடுத்து எங்க போட்டிருக்கோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல உள்ள கிரெடிட் சைட். சரியா? யூஸ்வலா இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா?
அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார்மேட்ல எந்த அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? போன ப்ரீவியஸ் ஃபார்மேட்ல உள்ள கிராஸ் ப்ராஃபிட் வந்து 1,35,000 நம்ம நம்ம இந்த மாதிரி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே, அப்ப என்ன செஞ்சாச்சு, எல்லா என்ட்ரியும் போட்டாச்சு. அப்ப எல்லா என்ட்ரியும் யூஸ்வலா போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், பேலன்ஸ் பண்ணுவோம் அந்த ஃபார்மேட்டை. அப்போ கிரெடிட் சைடு வந்து என்ன இருக்கு, ஒரே ஒரு என்ட்ரி தான் இருக்கு. எவ்வளவு அமௌண்ட், 1,35,000. ஸோ அதோட என்ன என்ட்ரி ஆட் பண்ண போறோம் அப்படின்னா, லெஃப்ட் சைடுல உள்ள எல்லா லிஸ்ட் ஆஃப் என்ட்ரிஸும் ஆட் பண்ண போறோம். அப்போ லெஃப்ட் சைடுல, அதாவது டெபிட் சைடுல எவ்வளவு என்ட்ரிஸ் இருக்கு, 4 என்ட்ரிஸ். அதை ஆட் பண்ண எவ்வளவு வருது அப்படின்னா 49,000. ஸோ அந்த 49,000 என்ன செஞ்சாச்சு அப்படின்னா லெஸ் பண்ணியாச்சு. எதோட அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருந்த அந்த கிரெடிட் அமௌண்ட்டோட லெஸ் பண்ண அமௌண்ட் எவ்வளவு வருது அப்படின்னா 86,000 அப்படி சொல்லிட்டு வருது. ஓகே, அப்ப இந்த ஃபார்மட்டோட பேலன்சிங் ஃபிகர் என்ன அப்படின்னா நெட் ப்ராஃபிட். அப்போ நெட் ப்ராஃபிட் எவ்வளவு அமௌண்ட், 86,000. அப்போ நெட் ப்ராஃபிட்டோட ரெஸ்பெக்டிவ் பிளேஸ் வந்து என்ன அப்படின்னா டெபிட் சைட். ஸோ என்ன செஞ்சாச்சு, டெபிட் சைட் எழுதுனா டூன்னு மென்ஷன் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கோம், 86,000 சொல்லிட்டு போட்டாச்சு. ஓகே, இப்போ என்ன செய்ய போறோம், எல்லா என்ட்ரிஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, பேலன்சிங் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா டெபிட் சைடில் உள்ள எல்லா என்ட்ரியும் ஓவராலாக ஆட் பண்ண போறோம். ஓகே, ஓவராலாக ஆட் பண்ண டெபிட் சைடில் உள்ள என்ட்ரி ஆட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது, 1,35,000. சரி, அப்போ டெபிட் சைடு எவ்வளோ அமௌண்ட் வருது, 1,35,000. அப்போ கிரெடிட் சைடும் எவ்வளோ வருது, 1,35,000. அப்போ நம்ம செஞ்சிருக்க ஃபார்மட் வந்து ரைட்டு, ஏன்னா பேலன்ஸ் ஆகும். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கா, அந்த ஆன்சரும் கரெக்ட். ஆன்சர் நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் எவ்வளோ அமௌண்ட் கிடைச்சிருக்கு, 86,000. அப்போ என்ன செய்ய போறோம், புக் ஆன்சர் செக் பண்ண போறோம். நெட் ப்ராஃபிட் 86,000 அப்படிங்கிறத. ஓகே, இருக்கா, நெட் நெட் ப்ராஃபிட் வந்து என்ன வந்திருக்கு, 86,000. இப்போ லாஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப மெயின். ஏன் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட். அப்போ இவ்வளோ தூரம் கரெக்டாக செஞ்சுட்டோமா, அப்போ பேலன்ஸ் ஷீட்டும் என்ன செய்யணும், அப்படியே கரெக்டாக செய்யணும். அப்போ என்ன செய்யணும், அதுக்கு எல்லா என்ட்ரிஸும் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், மிஸ் பண்ணாமல் போடணும் பேலன்ஸ் ஷீட்ல. அதே மாதிரியா எந்த என்ட்ரியும் வந்து, அதாவது பார்க்குறது ஒரு என்ட்ரியா இருக்கும், கொஷின் பேப்பர்ல இருந்து பார்க்குறது ஒரு என்ட்ரியா இருக்கும். அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஆனால் ரைட் டவுன் பண்ணும்போது வேற ஒரு என்ட்ரி வந்து எழுதுவாங்க. யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்ல மிஸ்டேக் விடுறதே இது ஒண்ணுதான். எல்லா என்ட்ரிஸும் மிஸ் பண்ணாம என்ட்ரியை வந்து பேலன்ஸ் ஷீட்ல போட்டுருவாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 10,000 பார்த்திருப்பாங்க ஏதாவது ஒரு சம் என்ட்ரி. ஆனா என்ன பண்ணுவாங்க 1,000 சொல்லிட்டு போடுவாங்க. யூஸ்வலா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, பேலன்ஸ் ஷீட்ல தான் வந்து மிஸ்டேக் பண்றாங்க. என்ன அவங்க மிஸ்டேக் பண்றது எதுக்கு சொல்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து அந்த மிஸ்டேக்ஸ் வந்து என்ன செஞ்சீங்க, கண்டிப்பா விடாதீங்க. ஸோ என்ன சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா செஞ்சீங்கன்னா, அதே மாதிரி என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்ப 19th டிசம்பருக்கா, இது ஆல்மோஸ்ட் எக்ஸாம்க்கு முன்னாடி ஒரு 2 டைம்ஸாவது நீங்க என்ன செஞ்சிருக்கணும், செஞ்சு பார்த்துருக்கணும். அப்பனா எக்ஸாம்ஸ்ல சம் கேட்குறாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, எங்கேயுமே வந்து இன் பிட்வீன்ல வந்து என்ன என்ன பண்றது, அடுத்த ஸ்டெப் என்ன பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கன்ஃப்யூஷனே ஆகாது. ஸோ என்ன செய்யுங்க அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஓகேவா, இப்போ என்ன செய்ய போறோம், பேலன்ஸ் ஷீட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேவா, சரி, பேலன்ஸ் ஷீட்ல என்னென்னலாம் வரும் அப்படின்னு ஞாபகம் இருக்கா? லெஃப்ட் சைட வந்து என்ன என்ட்ரிஸ் மென்ஷன் பண்ணுவோம், லயபிலிட்டி. ஓகேப்பா, சரி, அப்போ யூஸ்வலா பேலன்ஸ் ஷீட்ல வந்து என்ன போடுவோம், லெஃப்ட் சைட்ல ஃபுல்லா. அப்போ இப்போ என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஸ்டெப் 4 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸ்டெப் 4 அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார்மட் போட்டு நெட் ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட் ஸ்டெப் என்ன, பேலன்ஸ் ஷீட். ஓகே, பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டி சைடு என்ன என்ட்ரிஸ்லாம் போடுவோம் ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி அசட் சைடு வந்து என்ன என்ட்ரிஸ்லாம் போடுவோம் ஞாபகம் இருக்கா? அப்போ யூஸ்வலா ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட்டை எடுத்தோடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது இந்த ப்ராசஸ் முடிச்சிடணும். என்ன ப்ராசஸ் அப்படின்னா, அதாவது கேபிட்டலோட நெட் ப்ராஃபிட்டையும் டிராயிங்கையும் ஆட் பண்றதை ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், வந்து குயிக்கா முடிச்சாதான் நம்மளுக்கு வந்து அடுத்து பேலன்ஸ் ஷீட் செய்யறதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்ப என்ன செய்யணும், அப்போ கேபிட்டல் எவ்வளவு அமௌண்ட்னு சொல்லி பாருங்க. அப்போ சம்ல கிவன் டேட்டால போய் பாருங்க. இப்ப கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னா, எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடலாம். எவ்வளோ அமௌண்ட் இருக்கு அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரியா அதான் வந்து போட போறோம். அப்ப 3,80,000. சரியா? சரி, இந்த 3,80,000 நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த 3,80,000 வந்து சம்ல எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு ஃபார்மட் போட்டோம். ஓகேவா? அந்த ஃபார்மட்ட நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? ஸ்டெப் 1 ஞாபகம் இருக்கா? ஸ்டெப் 1 தான் நம்ம வந்து அந்த அமௌண்ட் எடுத்து நம்ம பேலன்ஸ் ஷீட்ல போட்டிருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஃபார்மட் போட்டு என்ன பண்ணோம்? டு ஃபைண்ட் அவுட் தி கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எவ்வளோ அமௌண்ட் ஞாபகம் இருக்கா? 3,80,000 போட்டோமா? அதே என்ட்ரி தான் என்ன தூக்கி போட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம லயபிலிட்டி சைடு வந்து கேபிட்டலா போட்டிருக்கோம்.
ஓகே. இப்போ கேபிட்டலோட யூசுவலா என்ன செய்வோம்? நெட் ப்ராஃபிட்ட ஆட் பண்ணுவோம். நெட் ப்ராஃபிட் வந்து நம்ம எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னு ஞாபகம் இருக்கா? நெட் ப்ராஃபிட்ட வந்து நம்ம எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 86,000 ப்ரீவியஸ் ஸ்டெப்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேவா? அந்த அமௌண்ட் எடுத்து ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணா எவ்வளோ வருது அப்படின்னா, ஆன்சர் வந்து 4,66,000 வருது. அது இன்னர் காலத்துல தான் போடணும். ஏன் அப்படின்னா, இதோட ப்ராசஸ் வந்து இன்னும் முடியல. சரியா? அப்போ நம்ம வேற என்ன ப்ராசஸ் இருக்கு அப்படின்னா, டிராயிங்ஸ் கிவன் டேட்டால குடுத்துருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்? 10,000. ஸோ என்ன செஞ்சாச்சு, அந்த 10,000 வந்து இதோட என்ன செய்யணும்? லெஸ் பண்ணணும். இந்த லெஸ் பண்ணி வர அமௌண்ட்ட தான் எங்க போடணும் அப்படின்னா, அவுட்டர் கலத்துல. எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா, 4,56,000ன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாச்சு? அவுட்டர் கலத்துல என்ட்ரி போட்டாச்சு. அப்ப இப்ப என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு? கேபிட்டல்ல வந்து ப்ராசஸ் பண்ணி நம்ம அவுட்டர் கலத்துல எழுதியாச்சு. சரி, எப்பவுமே ஓப்பனிங் எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம யூசுவலா என்ன எழுதணும் அப்படின்னா, க்ளோசிங். ஸோ என்ன செய்யுங்க? க்ளோசிங் வந்து கிவன் டேட்டால பார்த்துட்டு வாங்க. அப்ப எவ்வளோ இருக்கு? இந்த இருக்கா? க்ளோசிங் ஸ்டாக் வந்து க்ளோசிங்ல வந்து க்ளோசிங் சைடுல உள்ள என்ட்ரிஸ பாருங்க. அப்போ 1,70,000. அப்போ அந்த 1,70,000 எழுதியாச்சு. அப்ப என்ன அப்படின்னா, ஓப்பனிங் வந்து யூசுவலா ஒரு ஃபார்மேட்ல எழுதிட்டீங்கன்னா, க்ளோசிங்கும் முடிச்சிருங்க. அப்போ 2யும் எழுதியாச்சு. ஓகே. வேற என்ன கிவன் டேட்டால குடுத்துருக்காங்க அப்படின்னா, வேற என்னன்னா, கேஷ் அட் பேங்க். இது வந்து அசெட் சைடு வருமா? அப்போ க்ளோசிங் எவ்வளவு? 53,000. ஸோ அந்த 53,000 அசெட் சைடு எழுதியாச்சு. ஓகே. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, யூசுவலா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து குடுத்துருக்காங்க இந்த சம்ல. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எங்க வரும் அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட்ல வரும். ஞாபகம் இருக்கா? அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எங்க வரும்? பேலன்ஸ் ஷீட்ல. சரி, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ எதுல ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா, க்ளோசிங் என்ட்ரிஸோட ப்ராசஸ் பண்ணணும். இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. அப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்குரிய என்ட்ரிஸ பாருங்க. என்ன இருக்கு? லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து எவ்வளோ அமௌண்ட்? 5,000 இருக்கு. சாரி, 5%ன்னு இருக்கு. அப்போ லேண்ட் அண்ட் பில்டிங்ஸோட அமௌண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளோ பெர்சன்டேஜ் குடுத்துருக்காங்க? 5%ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி. இப்போ லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து எவ்வளோ அமௌண்ட் குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. க்ளோசிங் தான் பார்க்கணும். க்ளோசிங் எவ்வளோ அப்படின்னா, 2,40,000. சரி. அப்ப அந்த 2,40,000 எப்படி ப்ராசஸ் பண்றதுன்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்போ என்ன செய்வோம்? 2,40,000 எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, 2,40,000 இன்டூ 5/100. ஓகேவா? இப்படி எழுதுனா நமக்கு கால்குலேட்டர்ல போட்டு பாருங்க. எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னா 12,000. ஓகேவா? அப்போ இந்த 12,000 என்ட்ரிய தான் அமௌண்ட்ட தான் எங்க போட்டோம்னு ஞாபகம் இருக்கா? போன ப்ரீவியஸ் ஃபார்மேட்ல போட்டோம். ஞாபகம் இருக்கா? அந்த இருக்கா? இந்த ஃபார்மேட்ல டெப்ரிசியேஷனுக்குரிய அமௌண்ட்ட மட்டும் போடணும். ஆனா பேலன்ஸ் ஷீட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் ஃபார்மேட் என்னன்னு ஞாபகம் இருக்கா? அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அந்த ஃபார்மேட்ல என்ன பண்ணுவோம்? அந்த 5% அமௌண்ட்ட மட்டும் நம்ம எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். ஆனா இப்ப என்ன செய்யறோம் அப்படின்னா, அந்த அமௌண்ட்ட வந்து ரெஸ்பெக்டிவ் லேண்ட் அண்ட் பில்டிங் அமௌண்ட்டோட என்ன செய்றோம்? லிஸ்ட் பண்ணி போடுறோம். அப்ப நம்மளுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்துருச்சு? 12,000. ஸோ அந்த 12,000 எடுத்து லெஸ் பண்ணி அவுட்டர் காலத்துல போடணும். அவுட்டர் காலத்துல போட்டா எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னா, 2,28,000 சொல்லி ஆன்சர் வருது. ஓகே. அப்போ என்ன செஞ்சாச்சு? ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து முடிஞ்சாச்சு. அதாவது லேண்ட் அண்ட் பில்டிங்கோடது என்ன செஞ்சாச்சு? நம்ம என்ட்ரி போட்டாச்சு. இப்போ வேற ஒரு என்ன வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கிவன் டேட்டால குடுத்துருக்காங்க. லேண்ட் அண்ட் பில்டிங் 5% போட்டாச்சு. இப்ப என்ன குடுத்துருக்காங்க? டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட் குடுத்துருக்காங்க? 1,500ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரி. அப்ப 1,500 அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, வந்து ஃபார்மட்ல பாருங்க. அதாவது டெப்டார்ஸ்க்கு என்ன அமௌண்ட் குடுத்துருக்காங்க. அப்ப டெப்டார்ஸ்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் டேப்லெட் காசுல குடுத்துருக்காங்களா? எவ்வளோ அமௌண்ட்? க்ளோசிங்ல தான் பார்க்கணும். ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எப்பயுமே எங்க ப்ராசஸ் ஆகும் அப்படின்னா, க்ளோசிங்ல தான். எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா 51,500. சரியா? 51,500ல என்ன கால்குலேட் பண்ணணும்? 5% பார்த்தீங்களா அத? 5% இந்த இருக்கா? சாரி, 5% அப்படின்னா 1,500ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரியா? சாரி. அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். என்ன அப்படின்னா, எவ்வளோ குடுத்திருந்தாங்க? ம். அதோ எவ்வளோ குடுத்துருக்காங்க? 51,500. ஓகே. இப்ப நம்மளுக்கு என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா, அதாவது டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் எவ்வளோ அமௌண்ட்? 1,500 வந்து அட்ஜஸ்ட்மென்ட் குடுத்துருக்காங்க. யூசுவலா அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் வந்து எதுல ப்ராசஸ் பண்ணணும் அப்டின்னா, க்ளோசிங்ல. அதே மாரி அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் வந்து எங்க மென்ஷன் பண்ணணும் அப்டின்னா, பேலன்ஸ் ஷீட்ல. சரி. அப்போ நம்மளுக்கு 2 என்ட்ரி குடுத்துருந்தாங்க. டெப்டார்ஸ் வந்து 51,500ம் அதே மாரியா அமௌண்ட் எவ்வளோ குடுத்துருந்தாங்க? 1,500. அப்ப என்ன செய்யணும் அப்டின்னா, இன்னர் காலத்துல லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணிட்டு அவுட்டர் காலத்துல எவ்வளோ அமௌண்ட் எழுதணும்? 50,000ன்னு சொல்லி எழுதியாச்சு. ஓகே. இப்ப 50,000 எழுதுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ ஆல்மோஸ்ட் என்ன செஞ்சாச்சுன்னா, ஃபார்மட்ல போய் செக் பண்ணி பாருங்க. சரி, கிவன் டேட்டாவ செக் பண்ணி பாருங்க. வேற எதுவும் என்ட்ரி வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்ல இன்னும் மென்ஷன் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. வேற என்ன என்ட்ரி இருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு அதாவது டிராயிங்ஸும் போட்டாச்சு. பேலன்ஸ் ஷீட்ல 10,000 போட்டாச்சு. அப்போ வேற?
கிரெடிட்டர்ஸ் அமௌண்ட் இன்னும் போடல. கிரெடிட்டர்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்ல எந்த சைடு மென்ஷன் பண்ணுவோம். அப்ப 45,000. ஸோ என்ன செஞ்சாச்சு அந்த 45,000யும் நம்ம எழுதியாச்சு. ஓகேவா? லயபிலிட்டி சைடு தான் வரும். லயபிலிட்டி சைடுனா எட் டூ பே நம்ம தான் வந்து பே பண்ணணும். ஸோ கிரெடிட்டர்ஸ் அமௌண்ட் எவ்வளோ பார்த்தோம் சம்ல? 45,000. அப்ப என்ன செஞ்சாச்சு அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட்ல வந்து எல்லா என்ட்ரியுமே என்ன செஞ்சுச்சு? மிஸ் பண்ணாம போட்டுருச்சு. அப்ப பேலன்ஸ் ஷீட் எடுத்தோனே ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ஓப்பனிங் போடணும். அதுக்கு பேரலா க்ளோசிங் போட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் வந்து என்ன செய்ய போறீங்க? பேலன்ஸ் ஷீட்ல வந்து மென்ஷன் பண்ண போறீங்க. ஓகேவா? அப்ப அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா எங்க வரும்? பேலன்ஸ் ஷீட்ல தான் வரும். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எந்த என்ட்ரில போடணும்? க்ளோசிங் என்ட்ரில மஸ்ட் போடணும். ஓகே. இத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே நீங்க பேலன்ஸ் ஷீட்ல வந்து எல்லா என்ட்ரியும் மிஸ் பண்ணாம போட்டுருவீங்க. சரி. அப்ப எல்லா என்ட்ரியும் போட்டதுக்கு அப்புறம் பேலன்ஸ் ஷீட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, லயபிலிட்டில உள்ள எல்லா அமௌண்ட்டையும் ஆட் பண்ணுங்க. லயபிலிட்டில 2 செட் ஆஃப் என்ட்ரிஸ் இருக்கு. ஸோ 4,56,000ம் 45,000 இருக்கு. 2யும் ஆட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு வருது அப்படின்னா, 5,01,000 சரியா? அந்த 5,01,000 போட்டாச்சு. அப்ப அசெட் சைட்ல வந்து எவ்வளவு என்ட்ரிஸ் இருக்கு? ஆல்மோஸ்ட் 4 என்ட்ரிஸ் இருக்கு. அதாவது 53,000 அதே மாதிரியே 2,28,000 50,000 அண்ட் 1,70,000 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எல்லாத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா 5,01,000. ஓகே. அப்போ என்ன ஆச்சு? லயபிலிட்டி சைடும் அசெட் சைடும் என்ன ஆச்சு? அதாவது சேமா வருது. அப்ப நம்ம செஞ்சிருக்க பேலன்ஸ் ஷீட் வந்து ரைட். அப்போ பேலன்ஸ் ஷீட் அமௌண்ட் எவ்வளவு வருது? 5,01,000. அப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நம்ம கிவன் டேட்டா சாரி சம்ல ஆன்சர் செக் பண்ண போறோம். ஆன்சர் வந்து கரெக்ட்டா வந்திருக்கா? நம்மளுக்கு எவ்வளவு வந்துச்சு உங்களுக்கு? 5,01,000. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, நம்மளுக்கு ஆன்சர் 5,01,000 ரைட் ஆகுது. அப்போ நம்ம எல்லாமே ஆன்சர்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. போத் என்ன அப்படின்னா, எல்லாமே என்ன ஓப்பனிங் கேபிட்டல் நம்மளுக்கு அமௌண்ட் வந்துச்சு. ஓகேவா? நம்ம எடுத்து எழுதிக்கோமா? இருக்கா? பேலன்ஸ் ஷீட் 5,01,000. அப்ப என்ன செஞ்சாச்சு? எல்லா ஆன்சருமே என்ன செஞ்சாச்சு? நம்மளுக்கு ஆன்சர் வந்து புக் ஆன்சர் படி வருது. ஓகேவா? சரி. அப்போ இந்த மாரி வந்து ஈச் அண்ட் எவ்ரி சம்மே வந்து இல்லஸ்ட்ரேஷன் போத் இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸர்சைஸ் வந்து சம்ஸ் வந்து சொல்யூஷன் எப்படி பார்க்கலாம்னா, டீட்டெயில்டா இந்த மாரி என்ன செய்யலாம்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கறதுக்கு நம்ம சேனல்ல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நம்ம சேனல்ல வந்து சம்ஸ் மட்டும் தான் சொல்யூஷன் பார்க்குறோமா அப்படின்னு கேட்டா, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, தியரிக்குமே என்ன செய்யறோம் அப்படின்னா, ரிவிஷன் மோட்ல வந்து ஷார்ட்ஸ்லாம் வந்து நெறைய போட்டிருப்போம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதே மாரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, யாரு அப்படின்னா, அதாவது மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் என்ன பண்றோம் அப்படின்னா, மேத்ஸ்ல ரிப்பீட்டா 5 மார்க்ஸ் சம் வந்து சொல்யூஷன் வந்து இன் டெப்த்தா பார்த்துட்டு இருக்கோம். அதே மாரி அவங்களுக்கு தியரிக்குமே வந்து நம்ம இப்போ வந்து என்ன செஞ்சாச்சு அப்படின்னா, வீடியோஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதே மாரி எத்தன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழுக்கு வந்து நம்ம போட்டிருக்க ஷார்ட்ஸஸ் செக் பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. அதாவது தமிழுக்கு வந்து விரிவானம் நம்ம போட்டிருந்தோம். ஸோ அத செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, எந்த மாரி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? அதே மாரி என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னா, பேராகிராஃப்மே வந்து நம்ம என்ன போட்டுருக்கோம், ரிவிஷன் மோட்ல போட்டிருந்தோம். எத்தன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செக் பண்ணீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. அதே மாரி உங்க ஜூனியர்ஸ் இருக்காங்கல்ல 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்குமே வந்து மேத்ஸ் வந்து ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் வந்து சாப்டர் வைஸா பார்த்துட்டு இருக்கோம். அதே மாரி தியரியுமே வந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, அவங்களுக்கும் என்ன பண்றோம், ரிவிஷன் ரிவிஷன் மோட்ல வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ என்ன செய்யுங்க, உங்க ஜூனியர்ஸ்க்கும் நம்ம சேனல மறக்காம சஜெஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க் யூ.